குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம 99 ஏக்கர்ஸோட செல்ஃப் வெரிஃபிகேஷனோட புது ஃபீச்சரை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ செல்ஃப் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த புது ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு சிம்பிளான ஸ்டெப்பை ரைட். உங்களோட ஃபோனில் இருக்கிற லொக்கேஷன், அதாவது இந்த லொக்கேஷன் இருக்குங்க இல்லையா, ஃபோனோட லொக்கேஷன் செட்டிங்கை எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுருக்கணும் ரைட். லொக்கேஷன் செட்டிங் ஆன் பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட்டு செட்டிங் இது. நெக்ஸ்ட்டு செட்டிங் நம்மளோட கேமரா ரைட். கேமராவோட ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். நான் இப்போ கேமராவோட ஐக்கானை கிளிக் பண்ணிட்டேன். கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கேமராவோட செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, நான் இப்போ கிளிக் பண்ண இந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ண பிறகு இந்த செட்டிங்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குல்லையா, இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ண பிறகு இது கேமராவோட செட்டிங்ஸ் சரிங்களா. செட்டிங்ஸ் கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும் ரைட். இதில் ஆட் லொக்கேஷன் டேக்ஸ்ன்னு இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணணும் ரைட். சில கேமராவில் ஆட் லொக்கேஷன் டேக்ஸ் இருக்கும், சில கேமராவில் ஆட் லொக்கேஷன் டேட்டா இருக்கும், சில கேமராவில் சேவ் லொக்கேஷன் டேட்டா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஆஃபில் இருக்கும் பெரும்பாலும், இதை ஆன் பண்ணி வச்சுக்கணும் ரைட். அவ்வளோதான், இந்த 2 செட்டிங்ஸ் தான். ஸோ நீங்கள் பேக் போய்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இந்த 2 செட்டிங்ஸ் சேவ் ஆகிடும். இது ஒன் டைம் செட்டிங் தான், நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுன்ற அவசியம் கிடையாது சரிங்களா. லொக்கேஷன் செட்டிங்ஸ், நெக்ஸ்ட் உங்களோட ஃபோனோட இந்த கேமராவோட செட்டிங்ஸில் லொக்கேஷன் டேகை எனேபிள் பண்ணிடுறீங்க ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறோம். இந்த 2 செட்டிங்ஸ் போட்டாலே போதும். நம்ம பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோஸ், இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸில் உட்காந்துருக்கேன் ரைட். இப்போ இந்த ஆஃபீஸ் ஸ்பேஸோட ஃபோட்டோஸ் நான் எடுக்கிற வச்சுங்க ரைட். இப்போ நான் இது மீட்டிங் குரூப் ஃபோட்டோஸ். ரைட். ஸோ இப்போ நான் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன் ரைட். இந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நான் இப்போ என்னோடய கேலரியில் இது சேவ் ஆகிடுச்சு ரைட். இப்போ இந்த நியூ ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 99 ஏக்கர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டில் ப்ராப்பர்ட்டியோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த எந்த ஆட் போட்டிருக்கோமோ அந்த பர்டிகுலர் ஆடோட லொக்கேஷனுக்கு போயிட்டு ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கணும். அப்போ தான் இந்த ஃபோட்டோஸை எடுக்க முடியும். பட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபோட்டோஸ் லொக்கேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு கேமரா செட்டிங்ஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸை கேலரி மூலமாகவே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன், அந்த ஃபோட்டோஸ் என்னோடய கேலரியில் சேவாக இருக்குது. இப்போ நான் 99 ஏக்கர்ஸ் ஆப் யூஸ் பண்ணுறேன் ரைட். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்களா இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு இந்த காட்டுது. நான் ஒரே ஒரு ஆட் போட்டு வச்சுருக்கேன். எக்மோர்ன்ற ஒரு லொக்கேஷனில் ஒரு ஆட் போட்டிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் வெரிஃபை நவுன்னு ஒரு ஆப்ஷன் கிடச்சி பார்த்தீங்களா. வெரிஃபை நவ், செல்ஃப் வெரிஃபை நவ் வித்தவுட் சைட் விசிட், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. வெரிஃபை நவுன் இருக்கும், இந்த ஆப்ஷன் போய்ட்டு செல்ஃப் வெரிஃபை நவுன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி என்ன ஆட் போட்டிருக்கீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி ஆட் காட்டும் டீட்டெயில்ஸு. அப்லோட் ப்ராப்பர்ட்டி ஃபோட்டோஸ் 2 ஆப்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஃபோன் கேமரா. இது எப்போ பண்ணுவீங்க, நீங்கள் அந்த எந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஆட் போட்டிருக்கீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கும்போது, எந்த சைடு ஃபார் எக்ஸாம்பிள் துறப்பாக்கம் போட்டிருக்கீங்கன்னா துறப்பாக்கம்ல அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கும்போது தான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் ரைட். செகண்ட் ஆப்ஷன் தான் இப்போது நியூ ஃபீச்சர். இந்த அப்லோட் ஃப்ரம் கேலரி இருக்குங்க இல்லையா, இதுதான் நியூ ஃபீச்சர். இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண பிறகு கண்டினியூ என்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்த பிறகு இமீடியட்டாக என்ன ஆகிடுது, உங்களுக்கு உங்களோட ஃபோன் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இப்போ நான் எடுத்தேன் இந்த 4 ஃபோட்டோஸ், ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் உங்கள் கண் முன்னாடி தான் எடுத்தேன். இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த 3 ஃபோட்டோஸ் நான் ஆட் பண்ணேன். இது ஏதோ ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ ஏதோ ரேண்டமாக இருக்குது ரைட். ஸோ இந்த 3 ஃபோட்டோ தான் நான் எடுத்துருக்கதை 8 ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மொத்தமாக டன் கொடுத்துட்றேன்
டன்னுன்னு கொடுத்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு அப்லோட் ஆகும். சரிங்களா? பாருங்கள், ஸ்க்ரீனில் அப்லோட் ஆகிட்டுருக்கு. கொடுத்துட்டு நீங்கள் வெரிஃபைன்னு கொடுத்துடலாம். ஒன்ஸ் அப்லோட் ஆகிடுச்ச பிறகு நீங்கள் வந்து வெரிஃபைன்னு கொடுத்துடலாம். என்னோடய இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஃபோட்டோஸ் அப்லோட் ஆகிடுச்சு, மேலே ஃபோட்டோஸ் அப்லோட் ஆகிடுச்சு. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இப்போ ஒரு பேஜ் ஆஃபீஸ் பேஜ் கீழே காட்டுது. இதை வந்து நீங்கள் என்ன இருக்கும், இப்போ நீங்கள் இது ஆஃபீஸ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு இந்தந்த கேட்டகரி காட்டுது. ஃப்ளோர் பிளான், பேண்ட்ரி, லாபி, ஸ்டேர் கேஸ். இப்போ நான் வந்து இது மீட்டிங் ரூம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து மீட்டிங் ரூம் கிடையாது. என்ன ஆப்ஷன் இருக்கோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது கான்ஃபரன்ஸ் ரூம், மீட்டிங் ரூம், ரிசப்ஷன் ஏரியா, ஸ்டேர் கேஸ், லாபி, பேண்ட்ரின்னு இருக்குது. இப்போ நான் மீட்டிங் ரூம் போட்டிருக்கேன். இதுவும் மீட்டிங் ரூம் போட்டுடுறேன். இதை வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸாக மாற்றிடுறேன்னா இது ஸ்பேஸு. இப்போ இது வந்து நான் மீட்டிங் ரூம்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். மீட்டிங் ரூம் செலக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லா ஃபோட்டோஸுமே அப்லோட் ஆகிடுச்சு. பட் ஒரு ஃபோட்டோ மட்டும் என்னாச்சு, உங்களுக்கு மிஸ்ஸிங் லொக்கேஷன் டேட்டான்னு காட்டுது. ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான லொக்கேஷன் டேக்ஸோடு எடுத்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், வெரிஃபைன்னு வந்துடும். வெரிஃபை கிளிக் பண்ண இமீடியட்டாக உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, இந்த மாதிரி டிக் பட்டன் அனுப்பிச்சு கிரேட் யுவர் லிஸ்டிங்ஸ் வில் பி ஸ்க்ரீன். அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிளான ஸ்டெப்பு. சரிங்களா? லொக்கேஷன் டேட் ஆன் பண்ணியிருக்கணும். கேமராவில் போய்ட்டு சேவ் லொக்கேஷன் டேக் ஆன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஆட் போட்டிருக்கீங்களோ உங்களோட ஃபோன் ஆப்பில் போய்ட்டு 9acres ஆப்பில் போய்ட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டன்னு ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணால் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சஸ் வரும். நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தால் சீக்கிரமாக உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி முடியும். அது ரெண்டல் ப்ராப்பர்ட்டியோ நீங்கள் சேலுக்கு போட்டிருக்க ப்ராப்பர்ட்டியோ. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் உங்களுக்கு மெசேஜில் அனுப்புகிறோம். டோல் ஃப்ரீ நம்பரும் வாட்ஸ்அப் ஹெல்ப்லைன் நம்பரும் உங்களுக்கு மெசேஜில் ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பார்த்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.